என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்ன இந்து அந்த RSS கைக்கூலிம்ப. ஆனா 200 ஓட்டுக்கு 200, அதுதான் கணக்கு. என்னம்மா அதுதான் 200 ரூபா ஊபிஸ்ன்னு சொல்றாங்கல்ல. நமக்கு 234 தான் இலக்கு. நாங்க அவ்வளவு வெல்லுவோம் இவ்வளவு வெல்லுவோம் ஒரு புரியுதா உங்களுக்கு? அதுல எங்களுக்கு ஒரே இலக்கு, இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது, தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது, உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றுவது. நீ எப்படி என் முன்னோர்கள் கனவு வச்சிருக்கான், ஒரு கனவு வச்சிருக்கான், பகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர் கூட்டம் நாங்க. அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அது உங்களுக்கு அது தெளிவா நான் விளக்கி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசுவேன். இப்ப அது பேச நேரம் இல்லை, காலம் இல்லை. சொல்றாரு தம்பி, சொல்றாரு நாங்க இலவசத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனைகளாச்சு. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை, அது வீழ்ச்சி. ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா, அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் பொதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும். இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும். அதுக்குதான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது, அதை கொடுக்கணுங்கிறதான். மற்ற எல்லாமே நீங்க இப்ப இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை அந்த இரவு பூரா விளக்க எரிய விடுவேன். உங்களுக்கு அண்ணன் சொல்றது புரியுதா? இந்த பொறுப்பற்ற தனம் தானா வரும். அப்போ ஒரு கட்டணம்னு ஒண்ணு இருந்தா நான் குறைஞ்சது ஏன் தேவையில்லாத தண்ட செலவு, காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அதனால் அருமைது. கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலயே இந்த மனுஷ பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல, மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால இந்த பூமியின் அருமை தெரியலைங்கிறத. அதனால நீங்க இலவசம்ங்கிறது எதுக்கு இருக்கணும்னு இருக்கு. மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இதெல்லாம் இலவசம்னா இது ரொம்ப அடிப்படை தேவை. இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் முடியும். அதுக்கான அந்த வருவாய் பெருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க, நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம். இப்ப நீங்க 950 கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க. ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும் நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல. அந்த நேரத்துல மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கல. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய கனவு அது இல்லை. அவனே தன் உழைப்புல காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்க என்னட்டு தான் கேட்கணும். புரியுதா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாங்க. காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசியிருந்தாங்க. நாங்க கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசணும். விடுங்க தம்பி. அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்ன இந்து அந்த RSS கைக்கூலிம்ப. ஆனா ஒரு வயலும் 10 பைசா அது இல்ல. இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல, திறன் நிதியில திரட்டிக்கிட்டு இருக்கோம். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா கூலின்றது? அதை விடுங்க. அண்ணன் தானே பேசுறாரு, பேசிட்டு போ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.